ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஃபிசிக்ஸில் யூனிட் 1ல் புக் பேக் 5 மார்க்கில் 5th 5 மார்க்காக இருக்கக்கூடிய டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை அன் எலக்ட்ரிக் டைபோல் இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து புக்கில் கொஞ்சம் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து 5 மார்க்குக்கு எவ்வளோ எழுதினா போதுமானதோ அந்தளவு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தாலே வந்துட்டு உங்களுக்கு 80% படித்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். ஓகே பார்க்கலாம். இந்த தியரி வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த டயக்ராமை பார்ப்போம். இந்த டயக்ராம் பார்த்தாலே அந்த தியரி உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்காங்களா, அந்த லைன்ஸ் தான் என்னென்னா யூனிஃபார்மான எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த லைன்ஸ் என்ன? யூனிஃபார்மான எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம ஒரு டைபோலை ப்ளேஸ் பண்ணுறோம். இதுதான் என்னென்னா எலக்ட்ரிக் டைபோல். இது என்ன மைனஸ் கியூ, இது என்ன ப்ளஸ் கியூ. அப்போ இது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜா? இதுக்கு ஆப்போசிட் சார்ஜான ப்ளஸ் கியூவோட ஆப்போசிட் சார்ஜான மைனஸ் கியூ. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? கியூ தான், ஆனால் அது ப்ளஸ், இது மைனஸ். அப்போ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜா? அப்போ இது வந்து செப்பரேட்டட் பை சம் டிஸ்டன்ஸ், ஒரு சம் டிஸ்டன்ஸில் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோமா? அப்போ இதுதான் என்னது? எலக்ட்ரிக் டைபோல். அப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் டைபோலை ப்ளேஸ் பண்ணியாச்சு, ரைட்டா? அப்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இங்கே ஒரு ஃபோர்ஸ் உருவாகுமா, இங்கே ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுமா? அப்போ அந்த ரெண்டு ஃபோர்ஸ் என்னென்னு நம்ம டிஃபைன் பண்ணணுமா? அந்த ஃபோர்ஸ் தான் என்னென்னா இது வந்து QE வெக்டார். இந்த ப்ளஸ் கியூவில் இந்த பாயிண்டில் க்ரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன? QE வெக்டார், ரைட்டா? அப்புறம் அந்த மைனஸ் கியூ இருக்குது, அந்த மைனஸ் கியூவில் க்ரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? மைனஸ் QE வெக்டார். இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தாலே தெரியும். இது எப்படி இருக்குது? இது வந்து இந்த ஃபீல்டு என்ன டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் வந்து இந்த ப்ளஸ் கியூ வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த ஃபோர்ஸ் QE வெக்டார் இருக்குது, ரைட்டா? ஆனால் மைனஸ் கியூ க்ரியேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது பாருங்கள். அது வந்து ஃபீல்டு என்ன டைரக்ஷனில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொஸ்டின் படிச்சுருந்தா தெரிஞ்சிருக்கும். அதாவது ப்ளஸ் கியூ அதாவது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் அதை க்ரியேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட்வேர்ட்ஸாகவும், அதாவது வெளியே நோக்கியும், அதாவது மைனஸ் நெகட்டிவ் சார்ஜ் க்ரியேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு இன்வேர்ட்ஸாகவும், அதாவது உள்ள நோக்கியும் இருக்கும், ரைட்டா? அதனால தான் நமக்கு வந்து ப்ளஸ் கியூ க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இது டினோட் பண்ணியிருக்கோம்? அவுட்வேர்ட்ஸாக. மைனஸ் கியூ க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை வந்து இன்வேர்ட்ஸாக நம்ம வந்து டினோட் பண்ணியிருக்கோம், ரைட்டா? அதுக்கப்புறமா இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது டார்க்னா ஆக்சுவலாக என்னென்னா டார்க்குங்கிறது வந்து ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். டார்க்னா என்ன? ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதை தான் என்னென்னு டார்க்குன்னு சொல்லுவோம். அப்போ வந்து ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். அப்போ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணும் இல்லையா? அப்போ இந்த மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ இப்படி ப்ளேஸ் பண்ணோன்னா இதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும்? அதுலேருந்து நேராக வந்து செங்குத்தாக எது இருக்கோ, எந்த லைன் இருக்கோ அதுதான் வந்து நம்ம பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு இந்த பாயிண்ட் தான் என்ன? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ இதோட வேல்யூ என்ன நமக்கு தெரியணும். அதோட வேல்யூ வந்து புக்கில் 2a sin θ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. BCயோட வேல்யூ அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும், இது வந்து இது ஒரு ட்ரையாங்கிளா, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா. இது வந்து இந்த லைன் வந்து ஹைப்போட்டினியூஸ்னும், இது வந்து அட்ஜசன்ட் சைடுனும், இது வந்து ஆப்போசிட் சைடுனும் உங்களுக்கு தெரியும். நமக்கு இதோட வேல்யூ தான் வேணும். BCயோட வேல்யூங்கிறது என்னது? இது வந்து ஆப்போசிட் சைடு. அப்போ sin θனா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டினியூஸ்ன்னு தெரியும். அப்போ sin θ யூஸ் பண்ணி நமக்கு இந்த ஆப்போசிட் சைடை கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ sin θவோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டினியூஸ். ஆப்போசிட் சைடு ஆக்சுவலாக என்ன? BC. BC பை ஹைப்போட்டினியூஸ் என்ன? AB. அப்போ BCயோட வேல்யூ நம்ம தெரியாது, அதனால BCனே வச்சுக்கிறோம். ABயோட வேல்யூ என்னென்னா இந்த ஏலேருந்து O வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஏனும், ஓலேருந்து B வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏனும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ A + A என்ன? 2Aன்னு கிடைக்குமா? அதை தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். BC by 2A. நமக்கு இப்போ என்ன தேவை? BC தேவை. அப்போ BC எங்கே வச்சுட்டு 2A வந்து அந்த சைட் கொண்டு போகும்போது நமக்கு BC கிடைச்சிருமா? அப்போ BC அந்த சைடு வச்சுட்டு 2A எங்கே கொண்டு வந்தால் 2A sin θ அப்படின்னு கிடைக்குமா? அப்படி வந்து தான் இந்த வேல்யூ. 2A sin θ. இப்போ இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இது தெரிஞ்சாலே போதும், இந்த தியரியை வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். இது என்ன? இந்த லைன்ஸ் வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த மைனஸ் கியூ ப்ளஸ் கியூங்கிறது என்னது? எலக்ட்ரிக் டைபோல். அந்த பாயிண்ட்டை ABன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு அதோட வேல்யூ என்ன? 2A sin θ. அது எப்படி வந்து கிடச்சிதுன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ வந்து தியரிக்கு போகலாம்.
ஃபஸ்ட்டு கன்சிடர் அன் எலக்ட்ரிக் டைபோல் கன்சிடர் பண்ணிக்கிட்டோமா. அதோட மொமெண்ட் டைபோல் மொமெண்ட் என்னென்னா பி வெக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டைபோல் மொமெண்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், அதாவது டேரெக்ஷனை மென்ஷன் பண்ணக்கூடியது. ஓகே, அது ஆல்வேஸ் எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸை நோக்கி இருக்கும், மைனஸ் சார்ஜ்லேருந்து ப்ளஸ்ஸை நோக்கி இருக்கும். ஓகே, அப்போ இதோட டைபோல் மொமெண்ட் என்ன பி வெக்டார். அது வந்து நம்ம எதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கதா பார்த்தோம், எலக்ட்ரிக் டைபோலில் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கதா பார்த்தோமா. ரைட்டா, அப்போ ஃபஸ்ட் பாயிண்டோட மீனிங் உங்களுக்கு புரியுதா. ஒரு எலக்ட்ரிக் டைபோலை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம், அதோட டைபோல் மொமெண்ட் என்ன பி வெக்டார், அது எதில் ப்ளேஸ் பண்ணும் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ரைட்டா, அடுத்த பாயிண்ட் பாருங்கள், சார்ஜ் ப்ளஸ் கியூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ் கியூ இ வெக்டார். பார்த்தோமா, ப்ளஸ் கியூங்கிற சார்ஜ் வந்து என்ன ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிச்சு, கியூஇங்கிற ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிச்சா. இந்த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு அதோட டைரக்ஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஃபீல்டோட டைரக்ஷன் என்னவோ அதே டைரக்ஷனில் இருந்தது. ஓகேயா, ஆனால் மைனஸ் கியூ வந்து அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தது. அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜ் ப்ளஸ் கியூ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபோர்ஸ் வந்து கியூ இ வெக்டார். இந்த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு அந்த ஃபீல்டோட டைரக்ஷனில் இருந்தது. அந்த சார்ஜ் மைனஸ் கியூ வந்து வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் வந்து மைனஸ் கியூ. சார்ஜ் வந்து மைனஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபோர்ஸ் என்னது மைனஸ் கியூ. அதோட டைரக்ஷன் வந்து ஃபீல்டோட ஆப்போசிட்டாக இருந்தது. ஓகேயா, இது வந்து செகண்ட் பாயிண்ட். அடுத்ததாக பாருங்கள், சின்ஸ் த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இ வெக்டார் இஸ் யூனிஃபார்ம். நம்ம வந்து அந்த எக்ஸ்டர்னலாக எடுத்துக்கிட்ட இந்த ஃபீல்டு வந்து என்னது அப்படின்னா யூனிஃபார்மான எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். அதுதான் சொல்லியிருக்காங்க. சின்ஸ் த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இருக்கிறதுனால த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த டைபோல் இஸ் 0. நமக்கு டோட்டல் ஃபோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆயிரும். எப்படி 0 ஆகும் அப்படின்னா, இந்த ப்ளஸ் கியூவில் வந்து கிரியேட் ஆன ஃபோர்ஸ் ப்ளஸ் கியூஇயா, அப்போ மைனஸ் கியூவில் கிரியேட் ஆன ஃபோர்ஸ் மைனஸ் கியூஇயா, அப்போ வந்து ரெண்டும் கேன்சல் ஆகி 0 ஆயிருமா. அதுதான் சொல்லியிருக்காங்க. சின்ஸ் த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இ யூனிஃபார்மாக இருக்கிறதுனால டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த டைபோல் என்னது 0. ரைட்டா, அதுக்கப்புறமா தீஸ் டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் வில் கான்ஸ்டிடியூட் ஏ கப்பிள். அதாவது இந்த ரெண்டு ஃபோர்ஸஸுமே வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் ஆக்ட் ஆகுதா, ரெண்டுமே ஒரே பாயிண்டில் ஆக்ட் ஆகலாம். ஓகேயா, ரெண்டுமே வெவ்வேறு இப்போ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் ஆக்ட் ஆகுறதுனால நமக்கு வந்து ஒரு கப்பிள் ஆஃப் ஃபோர்ஸுங்கிறது கிடைக்கும். ஓகே, டார்க்னா என்னென்னா இட்ஸ் நத்திங் பட் கப்பிள் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஓகே, அப்போ நமக்கு கப்பிள் ஆஃப் ஃபோர்ஸ் கிடைக்கும் போது இந்த டைபோல் வந்து ஒரு டார்க்கை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா. அந்த கப்பிள் ஆஃப் ஃபோர்ஸ் தான் என்னது டார்க். அப்போ நம்ம கப்பிள் ஆஃப் ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால நமக்கு கப்பிள் ஆஃப் ஃபோர்ஸ் கிடைக்கும். அந்த கப்பிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நத்திங் பட் டார்க். ஓகே, அப்போ அந்த டைபோல் வந்து எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், டார்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஓகே, தென் திஸ் டார்க் டென்ஸ் டு ரொட்டேட் த டைபோல். அப்போ அந்த டார்க் வந்து அங்கே கிரியேட் ஆகும்போது அந்த டைபோலை வந்து அது ரொட்டேட் பண்ணுறதுக்கான எபிலிட்டியாக இருக்கும். ஓகே, அந்த டார்க் வந்து அந்த டைபோலை ரொட்டேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், ஒரு எலக்ட்ரிக் டைபோலை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். அதோட டைபோல் மொமெண்ட் பி வெக்டார், அது எதில் ப்ளேஸ் பண்ணோம் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகே, இந்த ரெண்டாவது பாயிண்ட் ப்ளஸ் கியூ என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்பட்டது கியூஇ. அது வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்டு, அது வந்து அந்த ஃபீல்டோட டைரக்ஷனில் இருந்தது. தென் மைனஸ் கியூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபோர்ஸ் மைனஸ் கியூஇ, அது வந்து ஆப்போசிட் ஃபீல்டோட ஆப்போசிட்டில், அந்த ஃபீல்டு என்ன டைரக்ஷனோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்துச்சு. ஓகே, செகண்ட் பாயிண்ட். ஓகே, தென் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், எக்ஸ்டர்னல் ஃபீல்டு யூனிஃபார்மாக இருக்கிறதுனால டோட்டல் ஃபோர்ஸ் ப்ளஸ் கியூஇ மைனஸ் கியூஇ கேன்சல் ஆகி அந்த டைபோல் டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த டைபோல் 0 அப்படின்னு கிடைக்கும். இந்த ரெண்டு ஃபோர்ஸஸுமே வெவ்வேறு பாயிண்டில் டிஃப்ரெண்ட் ஆக்டிங் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் ஆக்ட் ஆகுறதுனால நமக்கு கப்பிள் ஆஃப் ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்போ வந்து இந்த டைபோல் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படின்னா டார்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த டார்க் வந்துட்டு இந்த டைபோலை ரொட்டேட் பண்ணுறதுக்கான அபிலிட்டியை கொடுக்கும். ரைட்டா, ஓகே, தென் இந்த டயக்ராம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ டார்க் அப்படிங்கிறது ஃபோர்ஸ்னு டிஸ்டன்ஸாக, அப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டு அப்புறம் இந்த பார்ட் ரெண்டு பார்ட்டாக பிரித்து இது வந்து சம் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, இப்போ இது என்னது ஓ, இது என்னது ஏ. ஓஏ இண்டு ஓஏ வெக்டார் இண்டு இதில் கிரியேட் ஆன ஃபோர்ஸ்னால் மைனஸ் கியூஇ வெக்டார் ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த பார்ட் பாருங்கள் ஓபி இண்டு இதில் கிரியேட் ஆன ஃபோர்ஸ்னா ப்ளஸ் கியூஇ வெக்டார். ஓகே, ஓபி இண்டு ப்ளஸ் கியூஇ வெக்டார், இது மைனஸ்னால மைனஸில் டினோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சுதா. டார்க்ஸ் ஈக்குவல் டு இந்த பார்ட் ஓஏ இண்டு மைனஸ் QE OB இன்ட்டு ப்ளஸ் QE. ரைட்டா, அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்த்தோம், டார்க்னா ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அப்போ இந்த ஃபோர்ஸுங்கிறது என்ன, இட்ஸ் நத்திங் பட் QE. ஃபோர்ஸ் என்ன, இதில் கிரியேட் ஆன ஃபோர்ஸ் வந்து QE. இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸுங்கிறது இந்த டயக்ராமில் பாருங்கள், இதுதானே பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 2a sin θ. அதை எக்ஸ்பிளைன் பண்ணனா உங்களுக்கு. அப்போ அந்த 2a sin θ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. அப்போ ஃபோர்ஸுங்கிறது QE 2a sin θ. ஓகே, டார்க்ஸ் ஈக்குவல் டு QE 2a sin θ அப்படின்னு சொல்லி கிடைக்கும். தென் இப்போ வந்து சென்ஸ் பியோட வேல்யூ என்னன்னா இந்த 2AQ, பியோட வேல்யூ என்ன 2AQ. இந்த 2AQக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், P அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ வந்து டார்க் இஸ் ரிட்டன் இன் டர்ம்ஸ் ஆஃப் த வெக்டார் ப்ராடக்ட்டை எழுத போகிறோம். ஓகே, அப்போ இதுக்கு பதிலாக P வெக்டார்னும் இந்த பேலன்ஸ் என்ன இருக்கும் பாருங்கள்,
இந்த இ சைன் தீட்டா இருக்கா, இதுக்கு பதிலாக இ வெக்டார்னு வெக்டார் ப்ராடக்ட்டில் எழுதும்போது ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேயா, இந்த 2AQ பதிலாக பி வெக்டார், இந்த இ சைன் தீட்டாக்கு பதிலாக இ வெக்டார். இது வந்து டார்க்கோட வெக்டார் ப்ராடக்ட். அதுக்கப்புறமா ஸ்பெஷல் கேசஸ் பாருங்கள். த மேக்னிடியூட் ஆஃப் திஸ் டார்க் டார்க்கோட மேக்னிடியூட் ஆக்சுவலாக என்னென்னா, இதுக்கு பதிலாக நம்ம பின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதாவது Q2Aக்கு பதிலாக நம்ம பின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது பேலன்ஸ் இருக்கும். இந்த இ சைன் தீட்டா இருக்குமா, அதுதான் எழுதிட்டாங்க. டார்க் ஈக்குவல் டு PE சைன் தீட்டா. ஓகே, இதோட அண்ட் இட்ஸ் மேக்ஸிமம் வென் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த டார்க்கோட மேக்னிடியூட் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னு சொன்னால் தீட்டா வந்து 90 டிகிரியில் இருக்கிற பட்சத்தில். ஓகே, இதில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 90 டிகிரியில் தானே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நமக்கு மேக்னிடியூட் எப்போ டார்க்கோட மேக்னிடியூட் வந்து மேக்ஸிமமாக கிடைக்குமா, ரைட்டா. அதுக்கப்புறமா இது ஒன்ஸ் பி வெக்டார் இஸ் அலைன்டு வித் இ வெக்டார். பி வெக்டார்ங்கிறது இ வெக்டாரோட அலைன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த டோட்டல் டார்க் ஆன் த டைபோல் பிகம்ஸ் 0 ஆயிரும். மேக்ஸிமமாக இருக்கிறது 0 ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்போ அப்படின்னா பி வெக்டார் இஸ் அலைன்டு வித் இ வெக்டார். அப்படின்னா என்னென்னா, இதுதானே இ வெக்டார், எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்படி இருக்கிற டைபோலை நம்ம வந்து இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷனில் இருக்கோ அதே இதில் வந்து இப்படி ஹரிசாண்டலாக பிளேஸ் பண்ணோன்னு சொன்னால் நமக்கு வந்து என்ன ஆகும், டார்க்கே கிடைக்காது. டார்க் என்ன ஆகும், 0 ஆயிரும். ஏன்னா டார்க்குனாலே அது வந்து ஃபோர்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான். ஓகே, நமக்கு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 90 டிகிரியில் கிடைச்சாதான் அது மேக்ஸிமமாக இருக்கும். நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன லைனில் வந்து பிளேஸ் ஆகிருக்கோ அதே இதில் வந்து நம்ம எலக்ட்ரிக் டைப்போல பிளேஸ் பண்ணோன்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும், 0 ஆயிரும் டார்க். அதை தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஒன்ஸ் பி வெக்டார் இஸ் அலைன்டு வித் இ வெக்டார்னு சொன்னால் அந்த டோட்டல் டார்க் என்ன ஆகும், டோட்டல் டார்க் ஆன் த டைபோல் பிகம்ஸ் 0. ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன, தீட்டா வந்து 90 டிகிரியாக இருந்தால் டார்க் மேக்ஸிமமாக இருக்கும். அது வந்து இ வெக்டாரோட அலைன் ஆச்சுன்னு சொன்னால் டோட்டல் டார்க் என்ன ஆகும், 0 ஆயிரும். இது செகண்ட் கேஸ். தேர்ட் கேஸ் பாருங்கள், இது எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நாட் யூனிஃபார்ம். எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது வந்து இப்போ நம்ம படித்தது எல்லாமே யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் டார்க் இப்படி இருக்குங்கிறது. ஒருவேளை நாட் யூனிஃபார்மாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, தட் வில் பி நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த டைபோல். நெட் ஃபோர்ஸ்னு ஒன்று எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இங்கே நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்துருப்போம், என்னென்னா எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இருக்கிறதுனால டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த டைபோல். யூனிஃபார்மாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து டோட்டல் ஃபோர்ஸ் என்னாச்சு, 0 ஆச்சு. இங்கே யூனிஃபார்ம் இல்லை, நாட் யூனிஃபார்ம். அப்படின்னா என்ன, நெட் ஃபோர்ஸ் கிடைக்கும். அங்கே ப்ளஸ் QE மைனஸ் QEங்கிறது யூனிஃபார்மாக இருக்கிறதுனால கேன்சல் ஆகி 0 ஆச்சு. இங்கே நாட் யூனிஃபார்மாக இருந்தால் என்ன ஆகும், வேல்யூ கிடைக்குமா, அப்போ நெட் ஃபோர்ஸுங்கிறது ஒன்று கிரியேட் ஆகுமா, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்பெஷல் கேஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது தீட்டா 90 டிகிரியாக இருந்தால் மேக்னிடியூட் ஆஃப் த டார்க் எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். பி வந்து இ வெக்டரோட அலைன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் டோட்டல் டார்க் வந்து 0 ஆயிரும். தேர்ட் பாயிண்ட், நாட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நாட் யூனிஃபார்மாக இருக்கிற பட்சத்தில் நெட் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும், 0 ஆகாது. ஓகே, இது புரிஞ்சிருக்கும். ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டிவைஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஒரு எலக்ட்ரிக் டைபோல், அதோட டைபோல் மொமெண்ட் என்ன, பி வெக்டர் எதில் பிளேஸ் பண்ணால் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன, ப்ளஸ் Q என்ன ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சு QE. அதுக்கப்புறம் அதோட டைரக்ஷன் வந்து ஃபீல்டோட டைரக்ஷன் இருந்தது. மைனஸ் Q என்ன ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, மைனஸ் QE. அதோட டைரக்ஷன் ஃபீல்டோட ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்துச்சு. ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்ன, எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இருக்கிறதுனால டோட்டல் ஃபோர்ஸ் வந்து 0 ஆச்சு. ரைட்டா, ரெண்டு ஃபோர்ஸுமே வெவ்வேறு பாயிண்டில் ஆக்ட் ஆனதுனால கப்பிள் வந்து கிரியேட் ஆச்சு. அதனால டைபோல் வந்து டார்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிச்சு. அந்த டார்க் வந்து அந்த டைபோலை ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோர்ஸாக கிரியேட் ஆச்சு. ரைட்டா, அடுத்து பாருங்கள், இந்த டயக்ராம் வந்து ப்ளஸ் Q மைனஸ் Qங்கிறது எலக்ட்ரிக் டைபோல். அது ஏபின்னு டினோட் பண்ணிக்கிட்டோம். அதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 2A sin θ. அந்த லைன்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, தென் வந்து இந்த டார்க்குங்கிறது வந்து இந்த பாட்டையும் வந்து ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் OA இன்டு இதில் கிரியேட் ஆனது, OB இன்டு இதில் கிரியேட் ஆன ஃபோர்ஸ், அது எழுதியாச்சு. ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னால ஃபோர்ஸ் வந்து நத்திங் பட் QE. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 2A sin θ, அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. தென் வந்து இந்த Q2Aக்கு பதிலாக பின்னு சப்ஸ்டியூட் பண்ணி இந்த E sin θ, அதாவது வெக்டார் ப்ராடக்டாக எழுதும்போது இதுக்கு பதிலாக P இந்த Q2Aக்கு பதிலாக P வெக்டார் இன்டு E வெக்டார் வெக்டார் ப்ராடக்டில் எழுதிட்டோம். தென் வந்து இதை வந்து மேக்னிடியூட் ஆஃப் திஸ் டார்க்குங்கும் போது டார்க்ஸ் ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக PE sin θ அப்படின்னு கிடைக்கும். அது வந்து தீட்டா 90 டிகிரியாக இருக்கும்போது மேக்ஸிமமாகவும், அது வந்து P வெக்டார் வந்து இ வெக்டாரோட அலைன் ஆச்சுன்னா டோட்டல் டார்க் வந்து 0 ஆயிரும். எலக்ட்ரிக் ஃபீல்டு நாட் யூனிஃபார்ம்னு சொன்னால் நெட் ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும், 0 ஆகாது. ஓகே, இதுதான் என்னது, டார்க். அதாவது எலக்ட்ரிக் டைபோலில் நம்ம வந்து எலக்ட்ரிக் டைபோல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய டார்க். ஓகே, தேங்க்யூ.